அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆர் டூயிங் குட். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னா பேட்டிஸை சொல்லலாம். பேட்டிஸுக்கு மாவு பிசைகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு இந்த மாதிரியான 2-3 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிட்டிங்க அப்படின்னா கடையில் வாங்குற மாதிரி நல்ல சாஃப்டான பேட்டிஸாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டி செய்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு அப்படி இல்லாட்டி ஆட்டம்மா மாவு கூட சேர்த்துக்கலாம். சரியாக கிரேம் அளவில் பார்த்தீங்கன்னா 250 கிராம் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அண்ட் முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்ளுங்க. சீனி சேர்க்கறதுனால நம்ம செய்ய போகிற பேட்டிஸ் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதே மாதிரி நாம செய்யற பேட்டிஸ் கடையில் வாங்குற மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கணும் அப்படின்னா இது போல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து கொள்ளுங்க. வீடியோல பாக்குற ஸ்பூனால நிறைச்சி 2 ஸ்பூன், அதாவது கிட்டத்தட்ட 45 கிராம் அப்படி இல்லாட்டி 50 கிராம் வார அளவுக்கு பட்டர் சேர்த்து கொள்ளுங்க. மோஸ்ட்லி கடைகளில் செய்யற பேட்டிஸ் நல்ல சாஃப்டா வாரத்துக்கு இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம சேர்த்திருக்கிற மாவு, சீனி, பட்டர் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு நல்லாவே செட் ஆகி வந்துடும். அடுத்ததா முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த டிப்ஸை நீங்கள் கட்டாயமாக பெட்டி செய்யும் போது ஃபாலோ பண்ணி பாருங்க, அட்டகாசமாக வரும். எப்போவுமே நம்ம பட்டர் போட்டு பெட்டிஸுக்கு மாவு பிசைறதா இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக இது மாதிரி கூல் தண்ணியில் தான் நம்ம மாவு பிசையணும். அப்போதான் இந்த பட்டர் நல்லாவே மாவோட செட் ஆகி நம்ம செய்ய போகிற பெட்டிஸ் மாவு சூப்பரான சாஃப்டில் நமக்கு கிடைக்கும். எப்போவுமே நம்ம மாவு பிசைறதா இருந்தால் ஒரே அடியாக தண்ணியை ஊற்றிடாமல் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சதும் மாவு பார்க்குறதுக்கு நல்லாவே இறுக்கமாகவும் அதே மாதிரி கட்டியான மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் சாஃப்ட் ஆக்குறதுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரி சரியாக 5 நிமிஷத்துக்கு இது மாதிரி கை விடாமல் நல்லா ஹார்டாக பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா நல்ல சூப்பர் சாஃப்டாகவே கிடைச்சிடும். எக்ஸாக்டாக நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறதே பார்க்க முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதே பவுலில் நம்ம ஒரு 20 நிமிஷம் அப்படி இல்லாட்டி 30 நிமிஷத்துக்கு மாவை ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஆயிலுமே சேர்க்க தேவையில்ல. சாதாரணமாக பட்டர் மட்டும் சேர்த்து இது மாதிரி பிசைஞ்சு நல்லா 20 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ண வச்சு எடுத்துடலாம். பெட்டிஸுக்குரிய கறி செய்கிறதுக்காக வேண்டி சட்டி சூடாகினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆயில் லேசாக சூடாக்கிட்டு வரும்போது 2 மீடியம் சைஸ் உள்ள வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையுமே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் குயிக்காக வேகணும் அப்படிங்கிறதுக்காக லேசாக உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இது மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. வெங்காயத்தோட கலர் மாறும் போது ஒரு 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. சின்னவங்க சாப்பிட்றாங்களா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்லை. அதுக்கப்புறமா 150 கிராம் வேக வச்சு நல்லா இது மாதிரி பிளெண்டரில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் துண்டு துண்டாகவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இது மாதிரி பல்ஸ் பண்ணிங்கன்னா பெட்டிஸ் ஃபுல்லாகவே நமக்கு இறைச்சியோட சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இதுக்குரிய மசாலா பவுடர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், கொஞ்சம் போல் மிளகாய் தூள், அதே மாதிரி கட்டர் தூள் அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் தான் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மசாலா பவுடர்ஸ் உங்களோட காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். நான் சின்னவங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக மிளகாய் தூளும் கட்டர் தூளும் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். அதையுமே ஒரு நிமிஷத்துக்கு இது மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. பொதுவாக நம்ம இது மாதிரி பெட்டிஸு கறி செய்யும் போது உருளைக்கிழங்கு சேர்ப்போம் இல்லையா? ஸோ உருளைக்கிழங்குக்கும் நம்ம உப்பு போட்டு வேக வைக்கிறதுனால நீங்கள் இது மாதிரி கறி செய்யும் போது உப்போட அளவை பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் உள்ள உருளைக்கிழங்கை நல்லாவே இது மாதிரி வேக வச்சு மேஷ் பண்ணி இந்த அவியலோட நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ நம்ம செஞ்சிருக்கிற இந்த வெங்காயம் அதே மாதிரி உருளைக்கிழங்கு எல்லாமே ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி வீடியோவில் காட்டுறது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பெட்டிஸ் கறிக்கு ஃபைனலாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக கொத்தமல்லி இலை தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கருவேப்பிலை அப்படி இல்லாட்டி நீங்கள் லீக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். எனக்கிட்ட அன்னைக்கு கருவேப்பிலை இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் வாசத்துக்காக வேண்டி கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை சேர்த்து இந்த கறி செஞ்சுருந்தேன். ஸோ இது மாதிரி கறி செஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கறி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க.
20 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண வச்சிருந்த மாவு பார்த்தீங்கன்னா, இன்னுமே சூப்பர் சாஃப்ட்டா வந்திருக்குது. நீங்க வீடியோல பார்க்கும்போதே அது எந்த அளவுக்கு எலாஸ்டிக் தன்மை மாதிரி சாஃப்ட்டா இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கே புரிஞ்சுக்க முடியும். ஆக கூடினது ஒரு 30 நிமிஷம் வச்சுக்கொள்ளுங்க. ஆக குறைஞ்சது 20 நிமிஷம் சரி நீங்க மாவை ரெஸ்ட் பண்ண வச்சாதான் நீங்க வீடியோல பார்க்குற அளவுக்கு சூப்பர் சாஃப்ட்டா கிடைக்கும். நீங்க எடுத்திருக்கிற மாவோட அளவை பொறுத்து 2 பங்காவோ அப்படி இல்லாட்டி 3, 4 பங்காவோ பிரித்து எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் தான், நீங்க எப்பவுமே பெட்டி செய்யறதுக்காக வேண்டி பட்டர் போட்டு மாவு பிசைஞ்சிங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் ஆயில் சேர்க்காதீங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்னா, நம்ம ரொட்டி தட்டுக்கு லேசாக மாவு தூவிக்கலாம். நம்ம பிரித்து எடுத்திருக்கிற ஒரு பங்குக்கும் லேசாக மாவு தூவி அதை இந்த வாக்கில் நீங்கள் நல்லாவே வீடியோவில் காட்டுறது மாதிரி நல்லாவே நீட்ட வாக்கில் எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாவை வந்து இது மாதிரி பங்காக பிரித்ததுக்கு அப்புறமா ஒரே தரத்தில் தட்டி அதை வந்து வட்ட வட்டமாக வெட்டி பெட்டி செய்வாங்க. ஸோ நான் இன்றைக்கி செய்ய போகிறது பெட்டி சச்சி அப்படிங்கிறதுனால எடுத்திருக்கிற மாவை சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுக்க போறேன். எப்பவுமே நீங்க பெட்டி செய்யும் போதும் நல்ல மெல்லிசா தட்டி எடுத்தா மட்டும்தான் நம்ம செய்யற பெட்டிஸ் மொறுமொறுப்பாகவும் இருக்கும், அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ நான் எடுத்திருக்கிற எல்லா மாவையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் அச்சுக்கு ஏற்ற அளவு சரியான முறையில் மீடியம் சைஸ் அளவாக தான் உருண்டை எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மாவு எல்லாத்தையுமே இது மாதிரி கட் பண்ணி உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா எப்படி ஈஸியாக நம்ம பெட்டி செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முதலாவதாக நம்ம எடுத்திருந்த ஒவ்வொரு உருண்டையுமே இது மாதிரி கோதுமை மாவில் லேசாக டிப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டி தட்டுலையோ அப்படி இல்லாட்டி ரொட்டி ரோலர்லையோ மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இது மாதிரி கோதுமை மாவை தூரதாக இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி அதில் டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு ரீசனாக இருக்கும். அண்ட் அதையும் விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரி நீங்கள் மாவை ரோல் பண்ணும்போது கஷ்டமே பட தேவையில்லை, ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப சூப்பர் ஸ்லிம்மாக இது வந்து நல்லாவே தட்டுப்பட்டுரும். வீடியோவில் பார்க்கும்போதே அது எந்த அளவுக்கு ஸ்லிம்மாக அந்த மாவு தட்டுப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா பெட்டி சச்சில் இது மாதிரி வச்சு நம்ம ஃபில்லிங்ஸை வச்சு மூடினோம் அப்படின்னா ஈஸியாக பெட்டி செஞ்சிடலாம். இந்த ப்ராசஸிங் அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், ரொம்ப இதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி சொல்ல தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த அச்சை வந்து நல்லாவே டைட் பண்ணி அதை எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எல்லாத்தையுமே எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம பொரிக்கிற நேரம் எந்த காரணத்தை கொண்டும் பெட்டிஸ் வந்து பிரிஞ்சு கறிகள் எதுவுமே வெளியில் வராது. ஸோ இந்த பெட்டிஸ் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குற மாதிரி சூப்பராகவே அழகான மெத்தடில் வந்திருக்குது. அண்ட் இந்த அச்சை விட ஸ்ரீலங்காவில் இருக்கிற பெட்டிஸ் அச்சில் செஞ்சிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு பெட்டிஸ் அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி பெட்டிஸ் செஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த பெட்டிஸை வைக்க போகிற பிளேட்டுக்குமே மாவு தூவி கொள்ளுங்க. அப்போ தான் பிளேட்டில் பெட்டிஸ் ஒட்டாமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறையும் மாவு தட்டுற நேரம் ரொட்டி தட்டுக்கும் லேசாக மாவு தூவி கொள்ளுங்க. இந்த மாதிரி பட்டர் போட்டு பிசைகிற மாவுக்கு நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஆயில் யூஸ் பண்ணிட வேணாம். ஈவன் அந்த ரோலருக்கு அரிக்கட்டும், ரொட்டி தட்டுக்கு அரிக்கட்டும், செய்கிற பெட்டிஸ் எல்லாம் வைக்க போகிற பிளேட்டுக்கு அரிக்கட்டும், நீங்கள் எதுக்குமே ஆயில் சேர்க்காம தனியாக இது மாதிரி மாவு தூவியே செஞ்சிட்டிங்க அப்படின்னா பெட்டிஸ் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் அழகான மெத்தடில் செஞ்சிடலாம். இன்கேஸ் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சம்டைம் உங்களுக்கு இந்த பெட்டிஸ்ட அச்சு மாறும். அதே மாதிரி நீங்கள் பராட்டாக்கெல்லாம் மாவு பிணைஞ்சா அது எந்த அளவுக்கு ஆயிலி தன்மையாக எலாஸ்டிக் மாதிரி இழுப்படுற தன்மையாகுமோ அந்த மாதிரி இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா மாறிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் படி தனியாக நீங்கள் இது மாதிரி கோதுமை மாவு தூவியே நீங்கள் பிசைஞ்சிருக்கிற எல்லா மாவையுமே இது மாதிரி பெட்டிஸ் அழகாக செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எடுத்திருந்த 2 கப் கோதுமால இது மாதிரி 3 பிளேட்டுக்கு பெட்டிஸ் வரக்கூடியதாக இருந்தது. சரியாக 24 பெட்டி செஞ்சுருந்தேன். அதில் ஒரு பிளேட் பெட்டிஸை பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன், அடுத்த நாள் பொரிச்சு எடுக்கிறதுக்காக வேண்டி. ஸோ இப்போ இதில் இருக்கிற 16 பெட்டிஸையும் எப்படி பொரிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்த்துடலாம். ஸோ நிறைய பேருக்கு பெட்டிஸ் பொரிக்கும் போது இருக்கிற சந்தேகத்தை இப்போ கிளியர் பண்ணிடுறேன். எண்ணெய் வந்து நல்லா 100% இது மாதிரி சூடாகணும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு பெட்டிஸையும் போடுறதுக்கு முதல் இது மாதிரி ஃப்ளேமை வந்து மீடியம் அப்படி இல்லாட்டி மீடியமை விட நல்லாவே குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதான் நம்ம சட்டியில் பெட்டிஸை போட்ட உடனே அது கருத்து போகாமல் இல்லாட்டி கலர் மாறாமல் அழகான பொன்னிறத்தில் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் டபுள் செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்திருந்த பெட்டிஸ் எல்லாத்தையுமே ஃப்ளேமை குறைச்சதுக்கு அப்புறமாவே இது மாதிரி ஒன்றொண்டா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை விட நீங்கள் பெரிய பொரிக்கிற சட்டி எடுத்தீங்க அப்படின்னா 3-4 போட்டுக்கலாம். நான் எடுத்திருக்கிற சட்டி சின்னது அப்படிங்கிறதுனால 2 போட்டுக்கிறேன். ஸோ நம்ம பெட்டிஸை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 செகண்ட்
செகண்ட்லேயே கீழ்ப்பகுதி நல்லாவே பொன்னிறமாக வந்துடும். இதுவே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம பெட்டிஸை போட்டதுமே அதோட கலர் மாறிடும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் பெட்டிஸ் பொரிக்கும் போதோ இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க. ஆயில் நல்லா 100% சூடாகினாலும் நீங்கள் பெட்டிஸ் போடுறதுக்கு முதல் ஃப்ளேமை வந்து குறைஞ்சது மீடியம், அப்படி இல்லாட்டி மீடியம் விட குறைவாக வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸாக்டாக அந்த 2 பெட்டிஸும் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்குள்ளேயே நான் பொரிச்சு எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம மாவு வந்து நல்லா மெல்லிசாக தட்டிருக்கிறோம் இல்லையா? ஸோ ரொம்ப அதிக நேரத்துக்கு நம்ம இதை பொரிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. சாதாரணமாக ஒரு 40 செகண்ட் அப்படி இல்லாட்டி 50 செகண்டில் இந்த பெட்டிஸ் வந்து அழகாக உங்களுக்கு பொன்னிறத்தில் பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பெட்டிஸை எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு 2 பகுதியும் மாற்றி மாற்றி போட்டுக்கொள்ளுங்க. அப்போதான் ஈவனாக எல்லா பகுதியும் அழகான கலரில் நமக்கு பொரிஞ்சு வரக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம செஞ்சிருக்கிற எல்லா பெட்டிஸையும் இப்போ சொல்லியிருக்கிற டிப்ஸ் படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி பொரிச்சிட்டிங்க அப்படின்னா கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப அழகான கோல்டன் ப்ரௌன் கலரில் எல்லா பெட்டிஸுமே சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்னுமொரு விஷயம்தான், எப்போவுமே நீங்கள் பொரிக்கிற ஐட்டம் எல்லாத்தையுமே உடனே டிஷ்யூலையோ பேப்பர்லையோ வைக்காமல் இது மாதிரி ஒரு ஸ்டைனரில் வச்சிட்டிங்க அப்படின்னா அதோட எண்ணெய் எல்லாமே கீழே வடிஞ்சும் இருக்கும், அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்கும். நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக், இது மாதிரி டிஷ்யூலேயே பேப்பர்லேயே வச்சதும் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் எல்லாமே அதில் வடிஞ்சு நம்ம செஞ்சிருக்கிற பெட்டிஸ் வந்து நல்லாவே சவுச்சவுன்னு போக ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது மாதிரி ஒரு ஸ்டைனரில் அதோட சூடு தனியும் வரைக்கும் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 3-4 மணித்தியாலத்துக்கு நீங்கள் செய்ய போகிற பெட்டிஸ் மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு பெட்டிஸ் ரெசிபி நான் இதுக்கு முதல் லாஸ்ட் இயர் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட லிங்கையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேயுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ரெசிபியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கடையில் வாங்குற மாதிரியான மொறுன்னு இருக்கிற பெட்டிஸ் எப்படி செய்யலாம்ங்கிறது தான் அந்த ரெசிபியோட சீக்ரெட்டே. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியுமே நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பேட்டிஸ் மெத்தட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பெட்டிஸ் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டைனரு கீழே லேசாக எண்ணெயுமே வடைஞ்சிருந்தது. முக்கியமாக இது மாதிரி ஸ்டைனரில் இருந்து நீங்கள் பெட்டிஸ் எடுக்கிறதுக்கு முதல் எல்லாமே சூடு தணிஞ்சிருக்குதா அப்படிங்கிறத டபுள் செக் பண்ணி கொள்ளுங்க. ஸோ எல்லா பெட்டிஸும் பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் ரொம்ப அழகாக ஃப்ரை பண்ணியிருந்தது அண்ட் சூப்பர் சாஃப்டாகவுமே இருந்தது. ஸோ இது மாதிரி நமக்கு விருப்பமான மாதிரி அழகாக ஒரு பிளேட்டில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாக ஈவினிங்கில் நல்ல ஒரு இஞ்சி டீயோட இந்த ஒரு பெட்டிஸை சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். பெட்டிஸை பார்க்கும்போதே அது எந்த அளவுக்கு அழகாக இருக்குதோ, கடையில் வாங்குற மாதிரி இருக்குதோ, சாப்பிடும் போதும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் இந்த சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதே போல் இன்னொரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.